தமிழ் மக்களுக்கு வணக்கம். அஜித்குமார் திருபுவனத்தில் கடத்தி கொலை செய்யப்பட்ட அஜித்குமார் என்கிற இளைஞர் அது சம்பந்தப்பட்ட வழக்கு இப்பொழுது சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கின்ற அந்த நிலையில்தான் பல அதிர்ச்சிகர தகவல்கள் வெளியே வந்திருக்கின்றன. அதில் ஒன்று என்ன அப்படின்னாக்க, அந்த வாகனம், அதாவது அஜித்குமாரை கடத்தி செல்வதற்காக பயன்படுத்தப்பட்ட வாகனம், அது போலீஸ் வாகனம் என்று சொல்லப்பட்டது. ஆனால் அந்த வாகனத்துடைய அந்த நம்பர் பிளேட் பார்த்தீங்கன்னாக்கா அது மாற்றப்பட்டிருக்கிறது. வேண்டுமென்றே வேறு ஒரு ஸ்டிக்கரை ஒட்டியிருக்கிறார்கள். அதாவது காவல்துறையினரே சட்டத்தை புறம்பாக ஆரம்பத்திலிருந்தே அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறார்கள். அப்போ கடத்தலுக்காகத்தான் இது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த வாகனம் அப்படின்றது ஊர்ஜிதமாகிறது. இது மாதிரி எத்தனை பேருக்கு இவர்கள் இதை பயன்படுத்தியிருக்கிறார்கள் அப்படின்றது நமக்கு தெரியாது. எத்தனை பேரை இது போல அவர்கள் அழைத்து சென்று கடத்தி இருக்கிறார்கள் அப்படின்றது நமக்கு தெரியாது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 3 இடங்களில் வைக்கப்பட்டு விசாரணைக்காக வைக்கப்பட்டு அந்த இளைஞர் அஜித்குமார் தாக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டு வந்த நிலையில் 4 இடங்களில் அவர் வைக்கப்பட்டு தாக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டது. 4வது இடத்தையும் பார்த்தீங்கன்னாக்கா சிபிஐ அதிகாரிகளை அழைத்து சென்று அவருடைய சகோதரர், அதாவது அஜித்குமாருடைய சகோதரர், அவர் அந்த இடத்தில் எப்படி ஒரு புளிய மரத்தில் தொங்க விடப்பட்டு அவர் துன்புறுத்தப்பட்டார் அப்படின்றதையும் அவர் அங்கே காண்பித்திருக்கிறார் அப்படின்றது நம்மால் பார்க்க முடிகிறது. அது சம்பந்தப்பட்ட காணொளிகளும் இப்பொழுது வெளியே வந்துவிட்டது. சிபிஐக்கு விசாரணைக்கு போனதுக்கப்புறம் தான் பல அதிர்ச்சிகர தகவல்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. அதாவது இந்த வாகனத்தில் பார்த்தீங்கன்னா சீட்டாடி இருக்கிறார்கள், மது அருந்தி இருக்கிறார்கள், இப்படி பல விஷயங்களில் அங்கே ஈடுபட்டிருக்கிறார்கள் அப்படின்றதும் தெரிய வந்திருக்கிறது. இதையெல்லாம் அந்த தடயங்கள் எதையுமே அவங்க அழிக்கலை. ஏன் அழிக்கலை அப்படின்னா, இந்த தடயங்களை அழித்து என்ன ஆக போகிறது, இந்த தடயங்கள் சிக்கியும் என்ன ஆக போகிறது என்று இருமாப்பில் இருந்திருக்கிறார்கள். ஆனால் எந்தெந்த தடயங்களை இவர்கள் அழைத்திருக்கிறார்கள், உண்மையில் அழைத்திருக்கிறார்கள் என்றால் எந்த ஆயுதத்தை பயன்படுத்தினார்கள், இந்த கொலை செய்வதற்கு எந்த ஆயுதத்தை பயன்படுத்தினார்களோ அந்த ஆயுதத்தை, அதாவது இரும்பு பைப்பாக இருக்கலாம், இல்லை மரக்கட்டையாக இருக்கலாம், இதையெல்லாம் அழித்து விட்டார்கள், தடயங்களை அழித்து விட்டார்கள். வெறும் 2 பிளாஸ்டிக் பைப்பை மட்டும் காண்பித்து இதால் தான் அவர் இறந்து போயிருக்கலாம் அப்படின்னு புல்பட இவர்கள் சொல்ல நினைக்கிறார்கள். அப்போ அது நீதிமன்றத்துக்கு வரும்பொழுது என்ன ஆகும்னா, பிளாஸ்டிக் பைப்பை வைத்து ஒருவரை ஓங்கி அடித்து அவருடைய தலைக்குள்ளாக அவ்வளவு மோசமான காயங்களை ஏற்படுத்த முடியுமா? முடியாது. அப்போது அவர் வலிப்பு கீழே விழுந்து அதனால்தான் அவருக்கு உள்காயம் ஏற்பட்டு அவர் இறந்து போனார் அப்படின்னு சொல்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது என்பதற்காகத்தான் இதை செய்திருக்கிறார்கள் என்று நம்புவதற்கு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கின்றன. அப்போ இவ்வளவு தடயங்கள் அழிக்கப்பட்டிருக்கின்றன, இவ்வளவு அத்துமீறல்கள் நடந்திருக்கிறது, இதெல்லாம் சிபிஐ விசாரணையில் ஒவ்வொன்றாக தெரிய வருகிறது என்கிற நிலையில் அந்த எஸ்பியை எந்த அடிப்படையில் நீங்கள் திரும்பவும் பணியமர்த்தினீர்கள்? அவரை நீங்கள் காத்திருப்போர் பட்டியலில் வைத்திருந்தீர்கள். காத்திருப்போர் பட்டியலில் வைத்திருந்த அவரை நீங்கள் எந்த அடிப்படையில் மீண்டும் பணியமர்த்தினீர்கள் ஒரு சில நாட்களிலேயே அப்படின்றதான் எல்லோர் மனதிலும் எழக்கூடிய கேள்வி. ஆனால் இது ஒரு பவர்ஃபுல் லாபி ஒர்க் பண்ணுதுங்க. இந்த ஐபிஎஸ் அதிகாரிகள் அப்படின்னு இருக்காங்க இல்லையா, இது ஒரு பவர்ஃபுல் லாபி. ஆல் இண்டியா லெவலில் இவங்க ஒரு பவர்ஃபுல் லாபியாக இருக்காங்க. அதனால் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் ஒரு ஐபிஎஸ் அதிகாரிக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அதுவும் இந்த அரசாங்கத்தை எடுத்துக்கிட்டிங்கனாக்க இது ஒரு முதுகெலும்பில்லாத அரசாங்கம். இது ஒரு முதுகெலும்பில்லாத ஒரு முதலமைச்சர். தன்னுடைய நேரடி கட்டுப்பாட்டில் காவல்துறை இருக்கிறது என்று சொல்லிவிட்ட நிலையிலும் இவ்வளவு அத்துமீறல்கள் நடக்குது அப்படின்னும் பொழுது அதை வேடிக்கை பார்க்கின்ற முதலமைச்சரை வேற என்ன சொல்ல முடியும்? அதனால் நடவடிக்கைகள் இங்கே பாயாது அப்படின்றத நம்ம உறுதியாக சொல்லலாம். இப்போ சிபிஐ இந்த வழக்கை அடுத்த கோணம் இங்கே எடுத்து செல்லும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்படின்னா, யார் அந்த நிகிதாவிடம் பேசியது, யார் அந்த உயர் அதிகாரி? இது தலைமைச் செயலகத்தில் பணியாற்றக்கூடிய ஒரு உயர் அதிகாரியிடம் அவர் பேசினார் என்று சொல்லப்படுகிறது. இது உண்மையா? இது உண்மை என்றால் அந்த அதிகாரி எத்தகைய உத்தரவை எந்த அடிப்படையில் பிறப்பித்தார்? இது அடுத்த கேள்வி. இதையெல்லாம் நோக்கி சிபிஐயோட விசாரணை செல்லும் என்பது நம்முடைய நம்பிக்கை. ஏன்னா மிக அப்பட்டமாக ஓப்பன் ஷட் கேஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். அதாவது ஒரு வழக்கை எடுத்த எடுப்பிலேயே நீங்கள் பார்த்து விடலாம் அந்த மொத்த பேட்டர்னும். உதாரணத்திற்கு இப்போ ஒரு காணொளி, இந்த காணொலியில் ஒருவர், இப்போ நான் ஒருவரை சென்று கொலை செய்கிறேன்னு வச்சுப்போம், அது காணொலியில் பதிவாயிடுச்சு. இந்த காணொலியில் பதிவாகி அது நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது அப்படின்னா இந்த காணொலியில் வந்திருப்பது என்பது உண்மை. அந்த உண்மைத்தன்மையை ஃபாரன்சிக் லேபரேட்டரி சொல்லணும். ஆமாங்க, இதில் காண்பிக்கப்படுவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு ஏஐலாம் கிடையாதுங்க, இது உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா
அந்த வழக்கு முடிவுக்கு வந்து விடுது. ஏன்னா ஓப்பன் ஷட் கேஸ்ன்னு சொல்லுவோம். அந்த குற்றச் செயல் நடந்ததை எல்லோரும் பார்த்து விட்டார்கள். காணொளி இருக்கிறது. காணொளி சாட்சியாக இருக்கிறது. இந்த காணொளியில் இருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் உண்மை என்பதும் அதனுடைய உண்மைத்தன்மையும் ஊர்ஜிதப்படுத்தப்பட்டு விட்டது என்றால் முடிஞ்சு போச்சு வழக்கு. அதுதான் இங்கே நடந்திருக்கிறது. தெளிவாக காணொளிகளில் இவர்கள் அடிப்பது அங்கே இருக்கு. அடுத்து அதை காணொளி பதிவு செய்தவரும் சாட்சியத்தை கொடுத்து விட்டார். இதை தவிர்த்து பல சாட்சிகள் விசாரணைக்கு இவர்கள் அழைத்தவர்கள் இன்னும் 4 பேர் அழைச்சிருக்காங்க. அவங்களையும் கூப்பிட்டு விசாரித்த பொழுது அவர்களும் உண்மையை சொல்லிவிட்டார்கள். ஆமாம், எங்கள் கண் முன்னே இவர் கொடுமைப்படுத்தப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஒருவர் அவருடைய சகோதரரே. இப்போ இவர்கள் எல்லாரும் நீதிமன்றத்தில் வந்து சாட்சியம் சொல்லிவிட்டால் அந்த கேஸ் முடிஞ்சிடுச்சு. இந்த நபரை கைத்தாங்கலாக அழைத்து சென்றவர், அதாவது அந்த அந்த காவல்துறை வந்து ஒரு இடத்துல வச்சு விசாரிக்கிறாங்க இல்லையா, ஒரு மாட்டு கொட்டாயில் வச்சு விசாரிக்கிறாங்கன்னு சொல்லப்படுகிறது. அந்த கோசாலைன்னு சொல்லுவாங்க, அதாவது இந்த கோவிலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய கோசாலையில் வைத்து விசாரித்தார்கள் அப்படின்னும் பொழுது அங்கே கடை வைத்திருப்பவர்கள் எல்லாரும் சாட்சியங்களாக இருந்திருக்கிறார்கள். அவர்கள் நாங்கள் பார்த்தோம் என்பதனையும் பதிவு செய்து விட்டார்கள். இப்போது இந்த சாட்சியங்கள் பிறர் சாட்சியாக மாறுகிறார்னு வச்சுப்போம். இப்போ பிறர் சாட்சியாக இவர்கள் மாறுகிறார்கள் என்றால் ஏற்கனவே ஏன் இப்படி ஒரு வாக்குமூலத்தை பதிவு செய்தீர்கள் அப்படின்ற கேள்வி வரும். அது ஏதோ நான் ஒரு எண்ணத்தில் சொல்லிட்டேங்க, இப்போ நான் மாற்றிக்கிறேன்னு அவங்க மாற்றிக்கலாம். இது வழக்கின் தன்மையை மாற்றும் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டமும் இருக்கிறது. இது அதிகார துஷ்பிரயோகம். அது நடக்கும் பொழுது இது தடுக்க முடியாது. ஆனால் சிபிஐ ஒவ்வொரு ஆதாரமாக இப்பொழுது தட்டி தூக்கும் என்றால், இப்போ உதாரணத்திற்கு இந்த வாகனத்தை கைப்பற்றி இருக்கிறார்கள், இந்த வாகனத்தில் நம்பர் பிளேட்டையே மாற்றிருக்கீங்க அப்படின்னு தெரிய வருது. இந்த மாதிரி நம்பர் பிளேட்டை மாற்றி எத்தனை பேரை நீங்கள் விசாரணைக்கு என்று அழைத்து எத்தனை பேரை கொலை செய்தீர்கள், எத்தனை பேரை கடத்தி கொண்டு சென்றீர்கள், எத்தனை பேரிடம் பணம் பறித்தீர்கள். ஏன்னா இவர்களை அழைத்து சென்று அவங்கள வச்சுக்கிட்டு மிரட்டுறது, அது மாதிரி பல லட்சம் கறந்திருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. இது எல்லாமே இந்த சிபிஐ வழக்கில் தெரிய வரும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம். ஏன்னா நம்பிக்கை தானங்க வாழ்க்கை. நம்மளால் நம்ப தான் முடியும். நல்லது நடக்கும், அந்த குடும்பத்திற்கு நியாயம் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் தவறு செய்தவர்கள் இவர்கள் இந்த மாதிரி தவறை இனி செய்யாமல் இருப்பதற்கு, அதாவது வேறு எங்கும் இந்த தவறுகள் நடக்காமல் இருப்பதற்கு இது ஒரு முன்னோடியாக இருக்கும். இப்படின்ற நம்பிக்கையெல்லாம் நம்ம வச்சு தான் நம்ம கடந்து போகிறோம். ஆனால் உள்ளபடியே நம்ம கேட்கக்கூடியது என்னென்னா, இத்தனை தடயங்களை சிபிஐ இப்பொழுது தோண்டி எடுத்திருக்கிறது. இதை தமிழக காவல்துறையின் கட்டுப்பாட்டில் இருந்த பொழுது ஏன் எடுக்கவில்லை? சிபிஐயிடம் வந்ததுக்கப்புறம் தான் இவங்க இதையெல்லாம் எடுக்கிறாங்க. அப்போ இதற்கு முன்னாடி என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? எத்தனை தடயங்களை யார் யாரெல்லாம் அழித்தார்கள்? இதை தவிர்த்து முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது என்ன தெரியுமா? இது ஏற்கனவே ஒரு காணொளி வந்துருச்சு. என்னன்னா, இந்த குடும்பத்தினரை அழைத்து அந்த திருமண மண்டபத்தில் வைத்து மிரட்டியது. அந்த சடலம் வீட்டிற்கு வருவதற்கு முன்னரே, போஸ்ட்மார்ட்டம் முடிந்து அந்த சடலத்தை இந்த குடும்பத்தினரிடம் ஒப்படைப்பதற்கு முன்னரே அந்த குடும்பத்தினரை அழைத்து மிரட்டி இருக்கிறார்கள். அதற்கான காணொளி ஆதாரங்களும் இருக்கின்றன. இந்த மிரட்டியது காவல்துறை மட்டும் கிடையாது, கூட திமுகவினரும் சேர்ந்து மிரட்டி இருக்கிறார்கள் என்கிற பொழுது சிபிஐ அவர்கள் மீதும் தானாக முன்வந்து வழக்கு பதிவு செய்யுமா அப்படின்றது தான் கேள்வி. இந்த கேள்விக்கான விடை சிபிஐயிடம் தான் இருக்கிறது. சிபிஐ மீதான நம்பகத்தன்மை அதிகமாக வேண்டும் என்றால் இந்த வழக்கின் போக்கு என்பது இந்த வழக்கை நீர்த்து போக செய்ய வேண்டும் என்பதற்காக அந்த குடும்பத்தினரை அழைத்து மிரட்டியவர்கள் இவர்களையும் விசாரணை வட்டத்திற்குள் கொண்டு வர வேண்டும். இவர்கள் எந்த நோக்கத்தின் அடிப்படையில் அதை செய்தார்கள், யாரை காப்பாற்ற அதை செய்தார்கள், யாருடைய உத்தரவின் பேரில் அதை செய்தார்கள், இதெல்லாம் வெளிச்சத்திற்கு வர வேண்டும். அப்படின்ற வகையில் அவர்களும் விசாரணை வட்டத்திற்குள் கொண்டு வரப்பட வேண்டும். முக்கியமாக அவர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட வேண்டும் அப்படின்றது தான் நம்முடைய கோரிக்கை. அது நிறைவேறுகிறதா என்பதனை வருங்காலங்களில் பார்ப்போம். ஆனால் இதுவரையில் பார்க்கக்கூடியது என்னென்னா, அத்துமீறல் மீது மேலே அத்துமீறல், அதாவது ஒரு அத்துமீறல் மேலே இன்னொரு அத்துமீறல், அது மேலே இன்னொரு அத்துமீறல், அது மேலே இன்னொரு அத்துமீறல் என்று தொடர் அத்துமீறல்களின் அடிப்படையாக ஒரு கடத்தல், இது லாக்அப் மரணமே கிடையாது, அப்பட்டமான கடத்தல் மற்றும் கொலை என்பது தெரிய வருகிறது என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.